அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆரின் வளர்ப்பு தொண்டன் என்று என்னை நான் சொல்லிக்கொள்ள மிக மிக பெருமை கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், ஜெயலலிதாவின் தலைமையில் அதிமுக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, அதாவது 2016 புரட்சித் தலைவர் அவர்களால் நான் சென்னை மாநகராட்சியில் அரசு சிறப்பாணை மூலம் அமர்த்தப்பட்டு 30 ஆண்டுகள் தலைமை ஆசிரியர் பணியாற்றி கடைசியில் கல்வி அதிகாரியாகவும் பதவி உயர்வு பெற்று 2015 ஓய்வு பெற்று நான் மீண்டும் அதிமுகவில் 1972 கட்சி மெம்பர். அதன் காரணமாக 2016 நான் அந்த கட்சியில் என்னை இணைச்சிக்கிட்டு கட்சி பணியை தொடரணும்னு ஆசைப்பட்டு 2016 பொது தேர்தலில் பெரம்பூர் சீட்டு கேட்டேன், கிடைக்கல. அதை முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம முக்கியமான விஷயம், அதிக நேரம் எடுத்துக்குவானா, ஒருத்தர் மதி யூனிவர்ஸ் தி ஹேன்ஸ் கமிட்டி அண்ட் இதில் அவர் பேசியிருக்கார். அந்த வீடியோ உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 பேருக்கு மட்டும் அந்த வீடியோவை 2 பேர் முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும் அதை என்னுடைய வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். மீதி யாருக்கும் பண்ணலை. நைட்டு அதை என்ன பண்ணணுன்றது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை முக்கியம் பார்க்கணும். இது ஏன் முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நான் அவசரமாக இதை பேசுகிறேன்னு சொன்னால், எல்லாரும் இன்னைக்கு எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவர்களை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாரும், எம்பி, எம்எல்ஏஸ் எல்லாரும் அம்மா அம்மா என்று வாயார அழைக்கின்றவர் யாரை? ஜெயலலிதாவை. இவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி கட்டத்தில், அதாவது அவர் கடைசி ஆட்சியாளர், அந்த காலகட்டத்தில் மிகவும் மனமுடைந்து வேதனைப்பட்டு அறையும் குறையுமாக இந்த மண்ணை விட்டு பிரிந்தார் என்பது உண்மை. என் போன்ற பலருக்கும், நீங்கள் யார் யார் எம்ஜிஆர் பக்தர்கள் நடத்துகிறவங்க, அதுக்கு தலைமையேற்று மாவட்டம் தோறும் போகிறவங்க, அப்புறம் யார், எடப்பாடி, எல்லாருக்குமே இந்த மேட்ரு தெரியும். இந்த அம்மா ஏதோ ராஜீவ்காந்தி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வராரு நடுப்புற. அதாவது புரட்சி தலைவர் மறைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக சென்னைக்கு வராரு. வந்த உடனே எம்ஜிஆர் அவர்கள் தான் போய் ராஜீவ்காந்தியை வரவேற்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் அந்த மதி யூனிவர்சிட்டி கிளியராக சொல்கிறார். உங்களுக்கு அது நிறைய புரிஞ்சுக்கணும். அப்போ ராஜீவ்காந்தியை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே கவர்னர் மாளிகை, எஸ்எல் குரானா கவர்னர், அப்போ அவர் வீட்டுக்கு போகிறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியாமலேயே ஜெயலலிதா அங்கே எஸ்எல் குரானா கவர்னர் மாளிகையில் ராஜீவ்காந்தி வருவதற்கு முன்பாகவே அங்கே வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த அம்மா ப்ரீ பிளானில் வருது. அது பின்னாடி அவர் சொல்கிறாரு, அந்த மதி யூனிவர்சிட்டி சொல்கிறாரு, எனக்கு டெப்டி சிஎம் போஸ்ட்டு. எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, அவரால் சரியாக செயல்பட முடியல, எனக்கு அந்த முதலமைச்சர் போஸ்ட்டை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் ராஜீவ்காந்தி கிட்ட போய் இந்த அம்மா முறையிட்டு தான் அதிகாரப்பூர்வமான விஷயம். எல்லாருக்கும் என் போன்ற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போவே அடிக்கொள்ளிட்டாங்க. யார்? ஜெயலலிதா எம்ஜிஆரை காலி பண்ணி அந்த இடத்துல வரணும்ன்ட்டு. ஒரு கட்சி தலைவர் எப்படி இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்களாம் அந்த கட்சிக்கு கஷ்டப்பட்டோம். இப்படிப்பட்ட கட்சியை 82 அதிமுக உறுப்பினரான ஜெயலலிதா பதவி ஆசை பிடிச்சி, பதவி வெறி பிடிச்சி, தலைவர் இந்த மண்ணை விட்டு தூக்கணுன்ற எண்ணத்திலேயே ஜெயலலிதா செயல்பட்டு இருக்கின்றார் என்பதுதான் வரலாற்று உண்மை.
நிறைய வெளியே வரல. இந்த வெளியே வராத எல்லாத்துக்குமே காரணம், இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன். சசிகலாவும் சசிகலா நடராஜன் 2 பேரும் இல்லைன்னா ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகி இருக்க முடியாது. இவங்க தான் காரண கர்த்தா. எல்லாருக்கும் இவங்க 2 பேர் தான் பேக்ரவுண்டு. சசிகலா சாதாரண ஆளுன்னு நினைக்காதீங்க. அதிமுக தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவோடு ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் என்ற முறையில் ஒரு உணர்வோடு சொல்லிக் கொள்கிறேன். எக்காத்தம் முன்னிட்டோம். நேற்று என்ன யூடியூப்பில் பார்த்த சசிகலா அதிமுகவோட இணைக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த அதிமுகவில் யார் இருக்கிறாங்களோ வெளியே போனது முக்கியம். வெளியே போன ஆளுங்களில் 3 பேர் வரக்கூடாது, உள்ள நுழையவே கூடாது. அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கணும். நீங்கள் தான் போர்படை தளபதிகளாக இருந்து அவங்கள தடுக்கணும். சசிகலா வந்தால் தான் இந்த கட்சி ஜெயிக்க முடியும்ன்றது கிடையாது. அது 2026 கட்சி தோக்குதா ஜெயிக்குது அப்பேற்பட்ட விஷயம். அதை நிலையாக சொல்ல முடியாது. இவங்க ஆளுக்காளுக்கு சொல்லிக்கலாம். நான் முக ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு மறுபடியும் வரப்போறான்னு சொல்லிக்கலாம். எடப்பாடி சொல்லிக்கலாம். இந்த விஜய் கூத்தாடி பையன் ஒருத்தங்கிறன சோம்பேறி பையன் அவன் வர எல்லாருமே சொல்லிக்கலாம். 2026 ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரிய போகுது. ஆனால் சசிகலாவும் தினகரன், OPS 3 பேரும் எக்காரணத்தை முன்னிட்டும் அதிமுக நுழையக்கூடாது. அதை நுழைவதற்கு அதிமுக தொண்டர்கள் அனுமதிக்க கூடாது. இதுக்காக ஒவ்வொரு தொண்டனும் போர்படி தளபதிகளாக இருக்க வேண்டும். இந்த எடப்பாடியை முழுசா நம்பாதீங்க. நான் எழுதாத லெட்டரில் அவனுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்லிட்டேன். அந்த சொறி நாய் எடப்பாடி நாய்க்கு பொறுக்கி நாய் கொலை குற்றம் பல வழக்குகளை சம்மந்தப்பட்டுக்கிட்ட இவன் காப்பாற்றிக்காக பிஜேபி கிட்ட கொண்டு போய் அடை வச்சுட்டான். அதுதான் உண்மை. அவன் போய் சரண்டர் இருந்த காரணம் அதுதான். ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அடுத்து இன்னொரு உண்மை என்னன்னா, சசிகலாவுடைய செயல்பாடெல்லாம் ஜெயலலிதா மரணம் அடைந்தார் என்பது ஒரு மர்மமான ஒரு செய்தி. இதுவும் உண்மை. அதை ஒரு கமிஷனுக்கு அந்த கமிஷன் வெளியே வந்தால் தான் தெரியும். அதாவது முதலமைச்சர் ஏன் அதை கமிஷன் முடிச்சதும் ஏன் அந்த ரிசல்ட்டை வெளியிடாமல் இருக்கிறான்னு தெரியல. இதுக்கு மேலே இடத்துக்கு ஒரு சப்போர்ட் இருக்கலாம். அந்த சப்போர்ட்டுகளுக்கு இதில் ஏதாவது ஜெயலலிதாவுடைய மரணத்தில் பங்கு இருக்கலாம். அதனால் பல முறை திமுக ஆட்சிக்கு நிறைய தவறுகள் செஞ்ச போது எல்லா ஆட்சிக்கு லாண்ட் ஆர்டர் சீரழியும் போது கலைக்கிற வேண்டிய சூழ்நிலை கூட பிஜேபி கலைக்கலை. அதுக்கு ஏதோ பின்புலம் இருக்குது. அதனால தான் திமுக கண்டு பிஜேபி பயப்படுது. இது உண்மையான விஷயம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் சுருக்கமாக சொல்லிடுறேன். நேரம் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விரைந்து மரணம் அடைவதற்கு, இந்த மண்ணை விட்டு பிரிவதற்கு ஜெயலலிதா முதல் காரணம். அவளை அந்த பொம்பளை மன்னிக்கவே கூடாது. அதுக்கு பலனால் தான் சசிகலாவால் தான் ஜெயலலிதா இறந்தது உண்மை. அந்த பலன் கிடைச்சிச்சு. மீண்டும் மீண்டும் நான் வீடியோ போடும் போதெல்லாம் சொல்லுவேன், எல்லாருக்கும் பேசும்போது சொல்லுவேன், 2 விஷயத்தை தவறு செஞ்சிட்டார் தலைவர். கலைஞர் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்காமல் இருந்தால் இன்று இந்த நிலைமை இருக்காது. 2வதாக ஜெயலலிதாவை அதிமுகவில் நுழைய விட்டிருக்க கூடாது. இது அவர் செய்த 2வது மாபெரும் தவறு. இந்த 2 தவறும் புரட்சி தலைவர் அவர்கள் செய்யாமல் இருந்தால் இன்றைக்கு அதிமுக என்ற கட்சி என்று உருவாகி இருக்காது. அந்த பழைய கட்சி அவர் இல்லைன்னா திமுக கிடையாது. அந்த திமுக ஒரு கட்சி மட்டும் தமிழ்நாட்டில் தலையாய கட்சியாக இருந்திருக்கும். ஸோ அரசியல் சூழ்நிலை இதெல்லாம் நிறைய புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு மீண்டும் அந்த மதி யூனிவர்ஸ் அருமையாக பேசியிருக்கார். அது ஒரு ஆதாரத்தோட பேசுகிறார். இன்னைக்கு எல்லாம் அம்மா அம்மான்ற என்னடா அம்மா நீ யாருக்கிட்ட கதை விட்டுன்னுக்கிறேன்? உனக்கு எடப்பாடி உனக்கு இருக்கு, உனக்கு லெட்டர் வருது, உனக்கு மரியாதை கட்சி விட்டுட்டு ரெட்டாலையை கொடுத்துட்டு மரியாதை வெளியே போ. எம்ஜிஆர் மக்கள் கட்சி கிட்ட அந்த கட்சியை அதிமுக கட்சியை மர்ஜ் பண்ணிட்டு நீ மரியாதையா வெளியே போயிடு. எடப்பாடி